ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய ஒரு கிரந்தத்தை படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः
काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् पूर्णं विनिर्गम्यताम् संगसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु संत्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यातश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् श्रुत्यादिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं पूज्यताम् स्वात्वन्नं न त्याज्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृतावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परतरे चेतः समाधीयताम् पूर्णात्मासु समीक्ष्यतां जगदितं तद्भादितं दृश्यताम् प्राकर्म प्रविलाप्यताम् स्थितिफलानाप्युत्तरैश्लिष्यताम् प्रारब्धं तु इह पूज्यतामतः परम् ब्रह्मात्मनास्तीयताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். தினசரி கடமைகளை கடவுளுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும்.
இவ்வுலக மன தூய்மைக்காகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்து பழக வேண்டும். இவ்வுலக இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். சத் சங்கத்சு விதீயதாம். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். ஸ்ருதிஷிராக வாக்கியம் சம் ஆகர்ணியதாம். மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம். வேதத்தின் கருத்தை எப்பொழுதும் நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை செய்து பழக வேண்டும். நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்கள் பெரியவர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். தேகேகம் மத்திருஜ்யதாம் உதஜனைகி வாத பரித்திஜ்யதாம். பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். மேலும் விருப்பமான உணவை தேடிச் செல்லக்கூடாது. வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். குளிர் வெப்பம் முதலிய இரட்டைகளை நன்றாக பொறுத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருக்க வேண்டும். ஓரம் சாராமல் நடுநிலையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் நன்கு விட்டுவிட வேண்டும். 5வது பேரா. தனிமையில் சுகமாக அமர்ந்திருக்க வேண்டும். ஏகாந்தே சுகமாஸ்யதாம். மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். தனிமையில் உட்காந்து என்ன பண்ணணும்? மனசை பகவானிடத்தில் வைக்கணும். நிறைவே வடிவாக தன்னை உணர வேண்டும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். இவ்வுலகம் அனைத்தும் அந்த பரம்பொருளால் நிறைக்கப்பட்டதாக காண வேண்டும். இது நம்ம கடைசியாக பார்த்த உபதேசம். முதல்ல தன்னை நிறைவாக பார்க்கணும். அப்புறமா என்ன பண்ணணும்? நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் அந்த நிறைவை பார்க்கணும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். நமக்குள்ள ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி நமக்குள்ளே இருக்கணும். அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் பார்க்கணும். அப்படிங்கிறத இது வேதாந்தத்தில் கடைசி ஸ்டெப், கடைசி பாடம், கடைசி இது ஹையஸ்ட் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. அதை நமக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு ஆச்சாரியர். முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்புறம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைய உபதேசம் பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம். பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம், அதாவது அறிவு வலிமையினால் சஞ்சித கர்மத்தை ஒடுக்க வேண்டும். இந்த உபதேசம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 உபதேசங்கள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கர்மா தியரி. நம்முடைய ரியலைசேஷனில், நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய இறை தரிசனத்துக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா
முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா கர்மா தியரி. விவேகானந்தர் சொல்லுவார், இந்த நாட்டுக்கு இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னான். சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஹிந்துக்கள். அப்புறம் அவங்களால இந்த ஹா வந்து சரியாக உச்சரிக்க முடியலை. அது அப்படியே என்ன ஆச்சு, இந்துக்கள் வந்துச்சு, இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டுக்கு இன்னொரு பேர் பாரதம். பா என்றால் ஒளி, ஒளியில் திளைக்கும் நாடு. என்ன ஒளி? 1000 வாட்ஸ் பல்பா? ஆன்மீக ஒளியில் திளைக்கும் நாடு. எப்பொழுதும் இந்த நாட்டில் ஆன்மீகத்துக்கு பஞ்சமே இருந்தது இல்லை, இருக்க போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பாரத நாட்டில் விவேகானந்தர் அப்படியே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இது சென்னையில் அவருடைய லெக்சரில் தான் இருக்குது, இந்தியாவுக்கு ஏன் இந்தியான்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்லிவிட்டு, இப்போ அதாவது அவர் என்னைக்கு பேசுகிறாரோ அப்போ சொல்கிறாரு, இப்போ இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் இந்துக்கள்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி தான் சொல்கிறது, இந்துக்கள் எப்படி தான் சொல்கிறது அப்படின்னா வைதீகர்கள் அல்லது வேதாந்திகள் சொல்லலாம். யாரெல்லாம் வைதீகர்கள்? யாரெல்லாம் வேதத்தை ஒப்புக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் வேதத்தை ஒப்புக்கொள்கிறார்களோ, வேதத்தை பிரமாணமாக வச்சுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் வைதீகர்கள். அதாவது ஆச்சாரியர் ஆதிசங்கரர், ஆச்சாரியர் ராமானுஜர், ஆச்சாரியர் மத்வாச்சாரியர், இப்படி எல்லாருமே எதை பிரமாணம் வச்சுக்கிறாங்க? வேதம்தான் இந்த பிரமாணம். வேதத்தை பிரமாணம் வச்சுக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வைதீகர்கள்னு சொல்லணும். அப்படி சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு விவேகானந்தர் அந்த கருத்தை எலாபரேட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறார். இப்போ கர்மா தியரி அப்படிங்கிறது வேதத்தை ஒப்புக்கொள்கிற எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம். கர்மா தியரி அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 3 விதமான கர்மங்கள் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. என்னது அது? சஞ்சித கர்மம், அதை தமிழில் சொன்னோம்னா எஞ்சு வினை, சஞ்சித கர்மம். அடுத்தது ஆகாமிய கர்மம், அது என்னது? வரும் வினை, வருவினை. பிராரப்த கர்மா, நடவினை, இப்போ கரண்டில் இருக்கிறது நடவினை. சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம். இன்றைய உபதேசத்தில் என்ன சொல்லுது? சஞ்சித கர்மத்தை நன்கு ஒடுக்க வேண்டும். எதனால்? அறிவு வலிமையினால். நாலேஜ். நாலேஜ் எதை பற்றின நாலேஜ்? ஹூ ஆம் ஐ, நான் யார், அந்த அறிவு வலிமையினால் சஞ்சித கர்மத்தை ஒடுக்கணும். இந்த கர்மா தியரி எல்லா ஆச்சாரியர்களும் இதை பற்றின பேசியிருக்காங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரும் சொல்லியிருக்கார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் என்ன பண்ணால், பகவானை அடையிறதுக்காக, தேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போயிட்டான். சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு இறந்து போன ஒரு பிணத்தை கண்டுபிடிச்சான். அது மேலே ஏறி உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணி அது மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணணும். இது தாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. சுடுகாடுன்னு கேட்டாலே நமக்கு பயமாக இருக்கும். சுடுகாட்டு பலியை போகணுனாலே இன்னும் பயமாக இருக்கும். ஆனால் அவன் சுடுகாட்டில் போய் என்ன பண்ணுறான்? தியானம் பண்ணுறான். அவன் எல்லா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். பூஜைக்கு தேவையானது அத்தனை பொருட்களும் தயாராக இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பிணத்து மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு போய் உட்கார்றான். எங்கேருந்தோ வேகமாக ஒரு புலி வந்துச்சு, ஒரே அடித்து தூக்கிடுச்சு அவனை. எல்லாம் ரெடியாக இருக்குது. அவன் தான் சிரமப்பட்டு அத்தனை பொருட்களையும் சேகரித்து கொண்டு வந்தான். இப்போ தியானம் பண்ணி அம்பிகை தரிசனம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் என்னாச்சு? புலி அடித்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு.
காட்டு வழியாக போனவன் கீழே இருந்தோம்னா எப்படியும் இல்லை விலங்குகள் வரும், தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். புலி வந்துச்சு, அவனும் வந்தான், அந்த பூஜை பொருளை ஏற்பாடு பண்ணால் புலி வந்து அவனை அடிச்சுட்டு போச்சு. இப்போ அவன் யோசித்தான், பூஜைக்கு வேண்டிய பொருளெல்லாம் இருக்குது, ரெடியாக இருக்குது, அவன் தான் பூஜை பண்ண முடியாமல் போயிட்டான், நம்மளாவது போய் உட்காருவோம், நம்ம போய் வந்து இந்த பூஜை பண்ணுவோம் சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த பணத்து மேலே உட்காந்து பூஜை பண்ணான். பூஜை பண்ணி கொஞ்ச நேரத்தில் அம்பிகை வந்து காட்சி கொடுத்துட்டாங்க. இவனுக்கு பரம சந்தோஷம். அம்பிகை காட்சி கொடுத்துறவன, பக்தனே உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறான். இவன் சொன்னால், வரம் கேட்கறலாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை பொருள்லாம் சேகரித்து கொண்டு வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தான். அவனுக்கு அவனுடைய பூஜையை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு தரிசனம் கொடுக்கல. நீ எங்கேருந்தோ ஒரு புலியை அனுப்பிச்சு அவனை தூக்கிட்டு போயாச்சு. நான் ஒன்றுமே செய்யலை, நான் பயந்து போய் தான் மேலே போய் மரத்தில் உட்காந்துருந்தேன். புலிக்கு பயந்து தான் மரத்தில் மேலே உட்காந்துருந்தேன். நான் வந்து அவன் செஞ்சு வச்சுட்டு போனதில் நான் ஏறி உட்காந்துக்கிட்டேன். உட்காந்த 2 நிமிஷத்துலேயே எனக்கு தரிசனம் கொடுக்குறியே, இது என்ன ஓர வஞ்சனை? இது சரியா? நீ செய்கிறது உனக்கே சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அப்போ தேவி சொல்கிறாங்க, உனக்கு தெரியாது, நீ கடந்த காலத்தில் என்னை அடைவதற்காக நீ எவ்வளவு தவம் செஞ்சுருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு, இந்த முக்கியமான இந்த போர்ஷன் மட்டும் பாக்கி இருந்துச்சு பழைய பிறவியில், அது இப்போ பூர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு இந்த கர்மா தியரி அங்கே சொல்கிறார். இதே தான் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். யயிமம், அதாவது அந்த யோகத்தை நான் முதல்ல விவஸ்வானுக்கு சொன்னேன், அவர் மனுவுக்கு சொன்னார். இப்படி பரம்பரையாக இந்த யோகமானது சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். இது எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. 4th சாப்டரில் வரும். இதெல்லாம் எனக்கு தெரியும், இது கடந்த காலத்துலேயும் இந்த யோகமானது சொல்லப்பட்டுள்ளது. அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், அர்ஜுனா உனக்கு தெரியாது. அங்கேயும் என்ன ஸ்ரீகிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இந்த கர்மா தியரியை. அப்போ நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயம் அதே ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, சொல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகத்தோபயாத்து. கொஞ்சம் நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸு செய்யக்கூடிய நாம ஜபமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய சிரமதானம், அதை வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க சிரமதானம் அப்படின்னா சேவா காரியங்கள், நம்ம பிறருக்காக செய்யக்கூடிய அரை மணி நேரமாக இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு பெரிய பயத்திலேருந்து நம்மளை காப்பாற்றும். திராயத்தே மகத்தோபயாத், மிகப்பெரிய பயத்திலேருந்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு சேவா காரியமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய சத்காரியங்கள் இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய பூஜையாக இருக்கட்டும், நாம ஜபமாக இருக்கட்டும், எதுவுமே வீண் போகாது. எல்லாமே அக்கௌண்டபிள். எல்லாமே நம்ம வந்து நமக்கு அது ஒன்று மட்டும்தான் நம்ம கூட வரும். மீதி இருக்கிற எல்லா பேங்க் பேலன்ஸும் இங்கே தான் விட்டுட்டு போகணும். நம்ம என்னெல்லாம் சொத்துன்னு சொல்கிறோமோ, என்னெல்லாம் நமக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோமோ, அது எல்லாத்தையும் நம்ம இங்கே விட்டுட்டு தான் போகணும். எது மட்டும் நம்ம கூட வரும், நம்ம வேணான்னா நம்ம கூட தான் வரும். என்னது? நம்ம செய்த வினைகள். அதுதான் கர்மா தியரி. நம்ம செஞ்சது நிச்சயமாக நம்ம பேக்கில் தான் உட்காந்துருக்கோம், வேறு பேக்கில் போய் உட்காராது. ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டம்னாலும் கஷ்டம். அவன் சொல்கிறான், இந்த பகவான் இருக்காரே என்னத்தான் பாடாப்படுத்தி எடுக்கிறாரு, எல்லாரும் நல்லா வச்சுருக்காரு, என்னத்தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. தூங்கிட்டு இருந்தான். பகவான் வந்துட்டார், தரிசனம் கொடுத்தார். பகவான்கிட்ட கேட்டான், எனக்கு ஒரு உதவி செய்றியா அப்படிங்க. என்ன செய்யணும்? எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு அவங்ககிட்ட வந்து நிற்கலை, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாமா, என்னுடைய கஷ்டத்தை இன்னொருத்தர் கொடுத்துரு. இதே எவ்வளோ நாளைக்கு தான் நானே இதே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது, என்னுடைய கஷ்டத்தை இன்னொருத்தர் கொடுத்துரு, இன்னொருத்தர் இருக்கிறத வாங்கி எனக்கு கொடுத்துரு. கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும், கஷ்டம் இருக்குது இருந்துட்டு போட்டோம், இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஊருக்கு வெளியில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்துடு. எல்லோரும் யாரெல்லாம் அவங்க கஷ்டத்தை
சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே வந்து இருங்க, அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்கிறார். நல்லா தானே, நம்ம கஷ்டத்தை யாருக்கிட்ட கொடுத்துருவோம், கொடுத்துட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற பேக்கை தூக்கிக்கலாம் அப்படின்னு இவனோட ஐடியா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவனோட கஷ்டத்தெல்லாம் ஒரு பையில் போட்டு பேக்கில் போட்டு தூக்கிட்டு வர்றான். வெளியே வந்து பார்க்குறான், எல்லா ஊர் ஜனங்கள்லாம் அவங்கவுங்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே? அந்த சுவாமி சொன்ன ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவனோட பெரிய பேக்காக இருக்குது எல்லார் கையிலும் இருக்கிறதெல்லாம். இவன் பேக்கை பார்க்குறா ரொம்ப சின்னதாக இருக்குது, மீதி இருக்கிறவங்க பேக் எல்லாமே பெரிய பேக்காக இருக்குது. சில பேர் தலையில் சுமந்துட்டு போகிறாங்க, அவ்வளோ பெரிய பேக்கெலாம் வச்சுருக்குறாங்க. அங்கே எல்லோரும் போயாச்சு, அந்த இடத்துக்கு போயாச்சு. இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அதாவது இப்போ வந்து ஒரு நிமிஷம் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த பேக் எடுக்கணுமோ அது பக்கத்தில் போய் நின்றுக்கலாம். அந்த பேக்கை வந்து லைட்டை ஆஃப் பண்ணணுன்னா போய் அதை எடுத்துக்கலாம், திரும்ப லைட்டு போட்டோன்னா நீங்கள் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் அப்படி சொன்னாங்க. உடனே லைட் ஆஃப் ஆச்சு, எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க பேக்கை கையில் வச்சுட்டு நின்னாங்க. ஆனால் யாருமே பேக்கை கொண்டு போய் வைக்கலை. எல்லாமே அவங்கவுங்க கொண்டு வந்த பேக்கை கையில் தான் வச்சுருக்காங்களே தவிர யாருமே கொண்டு போய் அங்கே வைக்கலை. திரும்பவும் லைட்டை போட்டாச்சு. இல்லை பார்த்தா அவரவர் கொண்டு வந்த பையை மட்டும் தான் கையில் வச்சுருக்குறாங்க, யாருமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டால் என்னுடைய பையை விட அவங்க பேகு இன்னும் பெருசாக இருக்குது. ஒரு வேடிக்கைக்காக அது கதை சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தான் வாழ்க்கையில் துயரம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் எதுக்காக வருது அப்படின்னா பகவானை அதிகமாக நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் வந்து அது வரும் போகும். ஆனால் கஷ்டத்துக்கு பின்னாடி நம்ம உறுதியாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு லட்சியம் இருக்கிறது, அதை ஃபோக்கஸ்லேருந்து விலகாமல் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு போகணும். இது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். அது இல்லாமல் ஒரு காலத்துலேயும் இல்லாமல் போகாது. சரீரம் எடுத்தாலே சரீரத்துக்கு அதுக்குண்டான இதுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். விவேகானந்தர் சொல்வார், நீயே உந்தன் விதியை படைக்கும் ஆண்டவனாகின்றாய். நம்ம விதியை யார் படைக்கிறாங்களா? நீயே உந்தன் விதியை படைக்கும் ஆண்டவனாகின்றாய். நீ நினைத்தால் அதனை மாற்றியமைத்திட தகுந்தவனாகின்றாய். நம்ம நினைச்சோம்னா அதை மாற்றி அமைக்க முடியும். யாரோ படைத்த விதியை மாற்ற உன்னால் முடியாது. நாமே படைத்ததை நாமே அழித்திட தடைகள் கிடையாது. சோம்பல் வாழ்க்கை வாழும் வீணர்கள் விதியை நம்பிடுவார். யார் விதி மேலே பழியை போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் விதியின் காரணம். சுறுசுறுவென்று இயங்கும் இளைஞர்கள் விதியை வென்றிடுவார். அதே வேத கருத்தை சுவாமிஜி எப்படி அழகாக சொல்கிறாரு, நம்முடைய விதியை வேறு யாரும் செய்யலை, நம்முடைய விதியை நாம் தான் உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ அது வேறு யாரும் உருவாக்கலை, நாம் தான் உருவாக்கி வச்சுருக்கிறோம். நாளைக்கு எப்படி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ இன்றைய வாழ்க்கை சரியாக இருக்கணும். இன்றைய வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னா இதுதான் நாளை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதுதான் கர்மா தியரி. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத முடிச்சுக்கிட்டு அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கணும். சஞ்சித கர்மம், நம்ம பிறவியில் அனுபவிக்கிற கர்மங்களுக்கு பேர் சஞ்சிதம். அதாவது ஒருத்தர் அம்பு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அம்பராவில் நிறைய அம்புகள் வச்சுருக்காரு. வில்லில் ஒரு அம்பை எடுத்து அம்பை விட்டுட்டார். அந்த அம்பு இலக்க போய் அடைஞ்சிருச்சு. அதுக்கு பேர் சஞ்சித கர்மா. அதாவது உன்னை விட்டு போயிடுச்சு. அதாவது செய்த கர்மங்கள், இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் செய்த கர்மங்கள். இன்னும் பேலன்ஸ் அம்பு நம்ம வச்சுருக்குறோம். அதை நம்ம வேணும்னா விடலாம், வேண்டானாலும் அப்படியே வச்சுக்கலாம். அதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. எது நம்ம கண்ட்ரோல் இல்லை,
ஆல்ரெடி நம்ம கையை விட்டு போனது. இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நம்முடைய கடந்த காலத்தில் செய்த வினைகள். அதையெல்லாம் எப்படி போக்கணும்? அறிவு வலிமையினால் அந்த சஞ்சித கர்மத்தை போக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய உபதேசம். மகான்கள் திருமூலர் தன்னுடைய ஒரு பாடலில் சொல்கிறார், தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. எப்போவோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் திருமூலர். யார் அந்த முன்னை வினைகள்லாம் கம்ப்ளீட்டாக அறுத்தெறிவாங்க? தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். அப்போ தன்னை உணரணும். பூவாமை அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறோம். எப்போ நமக்கு உண்மையான சுரூபம் என்ன நமக்கு உணர்ந்துக்கிறோமோ அப்போ இந்த நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பேசினோமோ அந்த கர்மா திரியெல்லாம் அது காணாமல் போயிடும். அப்போ நம்ம முக்கியமானது என்னது? நம்ம பூவாமை அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு வரணும். தன்னை அறியணும். தன்னை அறிந்து தானே சிவம் என்று நினைச்சிட்டா அதுக்கப்புறம் முற்பிறவிங்கெல்லாம் ஒன்றுங்க அந்த வாசனையெல்லாம் கிடையாது, இல்லாமல் போயிடும். அப்படிங்க அவங்களுக்கு அடுத்த பிறவியும் கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்க மெர்ஜ் ஆயிடுறாங்க. எந்த பரம்பொருளும் நம்ம வந்தோமோ அந்த பரம்பொருளோடு சேர்ந்துட்டதுக்கப்புறமா அடுத்த பிறவியிலும் கிடையாது அப்படிங்கிறது. இதுக்கு யோக பயிற்சி மூலமாக என்ன பண்ணுவாங்க? நம்முடைய குண்டலினி சக்தியை சகசிராரத்தில் வச்சு தியானம் பண்ணுறது, அது யோக பயிற்சி மூலம். பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லுவோம்? நாமத்தை ஜப்பம் பண்ணு, இறைவனை தியானம் பண்ணு. இப்படி ஞான யோகத்தில் இருக்கிறவங்க வேறு மாதிரி, இப்போ கிரியா யோகம் அந்த மாதிரி வேறு மாதிரி, இப்படி வெவ்வேறு பாதைகள் மூலமாக போனாலும் போய் சேர்ற இடம் ஒன்று தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். பல நேரங்களில் மகான்களையும் போய் பார்க்குறோம். மகான்களை சில சமயங்களில் அவர்களுடைய ஒரு பார்வை நமக்கு பட்டுட்டாலே போதும் எல்லா பிரச்சனையும் காணாமல் போகிறத பார்க்குறோம். மகான்களுடைய ஒரு பார்வை. ஒரு சமயம் ஒரு பக்தர் ரமண மகர்ஷிட்ட போய் கேட்டார், சுவாமி, அதாவது பகவானே, எனக்கு எப்போது ஞானம் வரும்? கேள்வி, நியாயமான கேள்வி தானே. எனக்கு எப்போது ஞானம் வரும் அப்படின்னு கேட்குறார். பகவான் சொன்னார், என்ன நீ பகவானாகவும் ஒன்று நீ ஒன்று இல்லாதவனாக நீ நினைக்கிற வரைக்கும் உனக்கு ஞானம் வராது இல்லையா? என்ன நீ எங்கேயோ ஒரு உயரத்தில் உச்சத்தில் வச்சு பார்க்குற, ஒன்று நீ தாழ்த்திக்கிற, இப்படி பார்க்குற வரைக்கும் உனக்கு ஞானம் வராது. இன்னொன்று, ஞானம் வர்றது போகிறது விஷயம் கிடையாது, அது ஏற்கனவே இருக்கிறது. அதை யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. ஞானம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது. அது ஏதோ ஒன்று கவரிங் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கவரை ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். புதுசாக யாரையும் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆல்ரெடி நீ ஞானத்திலாம் இருக்கிற அந்த ஞானத்தை ஏதோ மறைச்சிருக்கிறதுக்கு என்ன பேர்? ஈகோ, அகங்காரம், அறியாமை. இதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த லேயர் இருக்குது. அந்த லேயரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஞானம் ஆல்ரெடி உனக்குள்ளே இருக்கிறது, புதுசாக யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்கணும். வெளிநாட்டில் பக்தர்கள்லாம், வெளிநாட்டுக்காரங்கள்லாம் எப்பவும் போய் பாருங்கள், திருவண்ணாமலையில் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து வர்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அமைதியாக போய் உட்காந்து அந்த மலையில் உட்காந்து என்ன காரணம்னா அங்கே நிறைய சித்தர்கள் இருந்தாங்க, இருக்கிறாங்க, இனி இருப்பாங்க. அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்துக்கு போகும்பொழுதே ஒரு ஈர்ப்பு சக்தி வருது. அதனால தான் அதை எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தேடி இங்கே ஏன் உட்காந்துருக்கணும்? அவங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. நிறைய செல்வ செழிப்பில் ரொம்ப வாழ்ந்து பழகியாச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டு ஏன் இங்கே உட்காந்துருக்கணும்? அந்த தன்னை அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஈகோ, அந்த ஏக்கம் வந்துட்டதுனால தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாரத நாட்டை நோக்கி வர்றாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஒரு ஆன்மா கம்ப்ளீட்டாக அந்த இறைவனை உணரணும் அப்படின்னா அந்த ஆன்மா பிறக்க வேண்டிய கடைசி பிளேஸு இந்த பாரத நாடு அப்படிம்பார். இந்த பாரத நாட்டில் பிறந்தால் நிச்சயமாக அந்த ஆன்மா முக்தி பெறும் அப்படிங்கிறத ஒரு லெக்சரில் இருக்குது. வள்ளலார் ஒரு பாட்டு பாடுவார்.
தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே. வெண்ணிலா பார்த்து நிலா பார்த்து ஒரு பாட்டு பாடுற, நிலாவை பார்த்து அந்த பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. என்ன தந்திரம் தெரியும் அவருக்கு? தன்னை அறியும் வித்தையை சொல்லிக் கொடு. தன்னை அறிந்த இன்பம் வர வெண்ணிலாவே, தந்திரம் நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு மகான்கள். திருமூலர் என்ன சொன்னார்? தன்னை அறிந்தால் எல்லா முற்பிறவி வினைகள்லாம் போய்ட்டு சொன்னார். அதே கருத்தை இவர் என்ன சொல்கிறார்? வள்ளலாரோ தன்னை அறியக்கூடிய அந்த வித்தையை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்போ எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மற்றவங்கள பற்றி அதிகமாக கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எது நமக்கு தெரியாது? நம்மளை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. திருவள்ளுவர் ஆரம்பத்தில் சொல்லி வச்சுருக்கார். அதாவது அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டே நம்ம இருப்போம். ஆனால் நமக்குள்ளே என்ன குறைகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதை தான் சாரதாம்மா சொல்லுவாங்க, உனக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறரது குற்றங்களை பார்க்காதே. உனக்கு உண்மையிலே மன அமைதி வேணுமா, சாந்தி வேணுமா, என்ன பண்ணக்கூடாது? பிறரது குற்றங்களை பார்க்காதே, மாறாக உன்னுடைய குற்றத்தை பாரு. உனக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன குறை இருக்குது? நமக்குள்ளே என்ன குறை இருக்குது? நம்ம உடம்பாக நினச்சிக்கிறது தான் குறை. இந்த உடம்பாக நினச்சிக்கிறதுனால தான் அந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இந்த உடம்பை பார்த்து ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே நமக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது, அல்லது ஒரு துயரம் வந்துடுது, உடனே அழுதுகிறோம், துடிக்கிறோம். எதனால்? இந்த உடம்புக்கு மேலே நம்ம ஒரு அதீதமான ஒரு பற்றுதல் வச்சுருக்கிறோம். அந்த உடம்பை விட்டு வெளியில் வா அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி இருந்து எது அழியக்கூடியது? உடம்பு ஒரு நாளைக்கு அழியும். டேட் ஆஃப் பர்த் இருக்குது இந்த உடம்புக்கு, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி உண்டு. இது மாறாத உண்மை. டேட் ஆஃப் பர்த் நம்ம பிறந்தநாள் கொண்டாடும் போது இந்த சிந்தனை நமக்கு வரணும். டேட் ஆஃப் பர்த் நம்ம கொண்டாடுறோம், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி உண்டு. ஆனால் இந்த எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இந்த உடம்பு சரீரத்துக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகாத ஒரு பொருள் இருக்குது. அதுதான் நான். அது பிறக்கவும் கிடையாது, அது இறந்து போகவும் கிடையாது. அதுதான் நான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஞானம். தன்னை அறிகிறது ஞானம். இது எல்லாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நீங்கள் போட்டுக்குங்க. அது எல்லாமே அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் எம்மையும் தானேதான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே. திருமந்திரத்தை திருமூல சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்ன சொல்கிறாரு? ஒருவனுக்கு பகைவனும் நண்பனும் அவனே தான். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரங்க தானே எனக்கு பகைவன் நினச்சோம், அவர் தானே பகைவன் நம்ம நினச்சோம், இவர் தான் எனக்கு பகைவன் நினச்சிட்ருக்குறோம், இப்படி சொல்லிட்டீங்களே. தானே தனக்கு பகைவன், தானே தனக்கு நண்பன். இந்த பிறவியிலும் இனிவரும் பிறவியிலும் அவன் அடையவுள்ள எல்லா இன்ப துன்பங்களுக்கும் அவனே காரணம். நீயே உந்தன் விதியை படைக்கும் ஆண்டவனாகின்றாய். ஞாபகம் வச்சுக்கணும் விவேகானந்தருடைய இந்த கருத்து. எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு யாரும் காரணம் கிடையாது, நாம் தான் உருவாக்கி வச்சுருக்கிறோம். நமக்கு மேபி நமக்கு இப்போ தெரியாமல் இருந்திருக்கலாம், விதையை நாம் இப்போவாவது ஒரு காலத்தில் போட்டு வச்சுருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சுவாமி ரங்கநாத்தாஞ்சி மகாராஜ் அவர் பகவத்கீதைக்கு விளக்கவரை சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை அடிக்கடி அவர் கோட்பாட்டுமார். அது என்னன்னா, உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவகி ஆத்மனக பந்து ஆத்மைவ ரிப்புர் ஆத்மனக அப்படின்னு ரொம்ப அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். அதாவது ஒன்றை நீயே தாழ்த்திக்காத. நம்ம பல நேரங்களில் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நம்மளே தாழ்த்திக்குவோம். எனக்கு தான் எல்லாம் வந்துருச்சு, எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது, ஊரில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க என்ன தவிர அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்றை நீங்கள் தாழ்த்திக்காது. அதுதான் முதல்
அழிவுக்கு காரணம் நாமளே எப்போ வெறுக்கிறோமோ அது முதல்ல அது காரணம். அதுலேருந்து வெளியே வரணும். உன்னை நீயே தாழ்த்திக்காத, உன்னை நீயே உயர்த்திக்க. வேறு யாரும் நம்மளை உயர்த்தி வைக்க முடியாது. யார் தாழ்த்தணுமோ நாம் தான் தாழ்த்திருக்கிறோம். இப்போ நாம் தான் அதை சரி பண்ணிவிட்டு நம்மளே உயர்த்திக்கணும். உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் அப்படிங்கிறது. A person must elevate themselves through their own mind, and that the mind can be either a friend or an enemy. எனிமி எங்கேருந்து வர்றாங்க? நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. 5 மணிக்கு கிளாஸுக்கு போகணுமா, 4 மணிக்கு டான்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். 4 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பணும். வீட்டிலேருந்து கிளம்பி போனால் பஸ்ஸை பிடிக்கணும் அல்லது ஆட்டோ பிடிக்கணும், இவ்வளோ நேரம் ஆகும், டிராஃபிக் இருக்குது, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். சிலர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரீங்களா, 3 மணிக்கே தயாராகணும். அப்போ யாரோ ஒருத்தர் நமக்குள்ளேருந்து ஒருத்தர் சொல்வார், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போவோமே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமே. அதுதான் எதிரி. நல்ல காரியத்துக்கு 2 டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் வருது. ஒன்று உடனே செய்யன்னு சொல்லுது, நம்ம மனசு தான் சொல்லுது. இன்னொரு மனசு என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமே, சாயந்தரம் போகலாமே, இல்லைன்னா அந்த சுவாமி எப்படியும் யூடியூப்பில் போட்டுருவார், அதை போய் நம்ம கேட்டுக்கலாமே. இத்தனையும் ப்ளே பண்ணுறது யார்? வெளியிலேருந்து வந்து சொல்கிறாங்களா? நம்ம மனசு தான் சொல்லுது, இத்தனையும் சொல்லுது. அப்போ இது எல்லாமே ப்ளே பண்ணுறது மனசு தான். அதோடைய இயக்கம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு நாம் வழிகாட்டுதல் சொல்லணும். அது நம்மளை லீட் பண்ணக்கூடாது. மனசை நம்ம சொல்கிறபடி இந்த மனசு போகிறதுக்கு நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒன்று நீயே உயர்த்திக்கோ. மனதை ஒரு நண்பனாய் பயன்படுத்த அதன் இயல்பை புரிஞ்சுக்கணும். இந்த மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியணும். எப்படி இந்த மனசு ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மனசு 4 நிலைகளில் செயல்படுது அப்படின்னு. ஒன்று மனம். மனம் அப்படின்னா என்னதான்? அது எண்ணங்களை உருவாக்குது. அது நல்லதோ கெட்டதோ. நல்ல எண்ணம் வரும், கோயிலுக்கு போகணுங்கிறது நல்ல எண்ணம். கெட்ட எண்ணம் ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்ணுங்கிறது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஓகே, 25 ஐஸ்கிரீம் 30 ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா அது என்னாச்சு? அது இப்போ 2ஐயும் செய்கிறது எது? அந்த மனம். அதாவது சங்கல்ப விகல்பம். நல்லதையும் சொல்லுது, கெட்டதையும் சொல்லுது. அதுக்கு பேர் தான் மனம். அந்த மனம் நம்மக்கிட்ட இருக்குது. 2வது புத்தி. இப்படி சங்கல்ப விகல்பம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று சொல்லுது, இல்லை இல்லை இதுதான் தீர்மானம் சொல்லுது. திட புத்தியாக ஒரு ஐடியா சொல்லுது. இல்லை இதுவா அதுவான்னு சொல்கிறது மனசு ப்ளே பண்ணுது. இப்போ என்ன சொல்லுது? இல்லை அந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்குவோம், இன்றைக்கி கிளாஸுக்கு போவோம், ஒரு தீர்மானமான முடிவு எடுக்குதுல்ல, அதுக்கு பேர் புத்தி. நிச்சயாத்மிகான்னு பேர். மனசுக்கு பேர் சஞ்சலாத்மிகா. சஞ்சலம், இப்படியா அப்படியா, கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா, சஞ்சலம். இல்லை இல்லை இன்றைக்கி கிளாஸுக்கு போகணும், நிச்சயாத்மிகா புத்தி. 3வது சித்தம். மனசுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அது பேர் சித்தம். அப்படின்னா அது ஒரு பொருளுடையோ அல்லது ஒரு நபருடையோ அந்த மனசு சேரும் பொழுது அதுக்கு பேர் சித்தம். அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தோடு சேர்ந்து அது திடமான முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் சித்தம்னு பேர். 4வது அகங்காரம். அதாவது நம்மளை உடல் சார்ந்த ஒரு பொருளோடு அடையாளம் பண்ணிக்கிட்டு நான் இது அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சுவாமி இந்த 4 வேறு வேறையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வேறு வேறு கிடையாது, ஒரே மனுஷனுடைய 4 நிலைகள். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பேர் அந்தக்கரணம். கரணங்கன்னா கை இருக்குது, இது நமக்கு கண்ணில் பார்க்குறோம், இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பேர் அந்தக்கரணம்னு பேர். நம்ம கண்ணுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருந்து அது வேலை பண்ணுது. அதனால் அந்தக்கரணம்னு பேர். இந்த அந்தக்கரணத்தில் என்ன இருக்குது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். பஞ்சதசியில் என்ன சொல்லுது அப்படின்னா, மனம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருச்சு. அங்கே 4 எல்லாம் சொல்லலை. யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது? மனம், புத்தி, அகங்காரம் 3 பற்றி சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? மனம், புத்தி அப்படிங்கிறார்.
சங்கராச்சாரியார் 4ஐயுமே ஒத்துக்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், நிறைய ஜபம் பண்ணுவோம். சில நேரங்களில் ஒரு டல்னஸ் இருக்கும். சில நேரங்களில் அந்த ஒரு பேசிக் அந்த பயிற்சி கூட பண்ண முடியாமல் போயிடும். நிறைய காரியங்கள் வந்துடும், நிறைய வேலைகள் எடுத்து போட்டுடுவோம். அப்படி அந்த ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பின்னடைவு சில நேரங்களில் வரும். அப்படி வரும் பொழுது என்ன பண்ணணும், மற்றவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. இதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம உடனே என்ன சொல்லிவிடுவோம், இதனால தான் என்னுடைய ஆன்மீக பயிற்சியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லாமல் நம்மளே முயற்சி பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஒரு 2 பேர் கெஸ்ட்டாக வீட்டுக்கு அதிகமாக வந்துட்டாங்க. அப்போ அதிகமான வேலை இருக்கத்தான் செய்யும், இயல்பு. அப்போ நம்மளே கண்டுபிடிக்கணும் எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக ஜபம் பண்ணலாம். சாரதாம்மா லைஃப்பை படித்து பாருங்கள். அவங்களுக்கு இல்லாத கஷ்டமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. புதுசாக பக்தர்கள் வருவாங்க. அத்தனை பேருக்கும் அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் சேவை பண்ணணுமோ செய்கிறாங்க. அத்தனை வேலை பண்ணிவிட்டு 1 லட்சம் ஜபம் பண்ணுவாங்களாம் தினசரி. யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாரதாம்மா லைஃப்பை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட 1 லட்சம் முறை ஜபம் பண்ணிக்கிட்டு அத்தனை காரியத்தையும் செய்வாங்க. ஒருத்தர் போனார், சாரதாம்மா, ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷர், சாரதாம்மா அப்படின்னா அம்பிகையா மாதிரி இருப்பாங்க, போய் பார்க்கலான்னு போனார். எங்கே போனார், ஜெயராம்பட்டிக்கு போனார். போயிட்டு அம்பிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் அப்படின்னு போய் பார்க்க போனால், சாரதாம்மா யாருங்கன்னு கேட்டார். இந்த உட்காந்துருக்காங்களே, கால் நீட்டி உட்காந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறாங்க, அவங்க தான் சாரதாம்மா. இவர் போனவருக்கு ஆச்சரியமாக போச்சு. ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார வரிஷ்டர் அப்படின்லாம் கேள்விப்பட்டுட்டு, அப்படின்னா அவங்க அம்பிகையாக தானே இருக்கணும், அது என்னது எப்படி பார்த்தா அங்கே தன்னை சுத்தமாக மறைச்சிக்கிட்டாங்க. அந்த கம்ப்ளீட்டாக தன்னை இந்த தெய்வீகத்தை மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சாதாரண பெண்மணியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அன்றாட கடமைகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அவங்க லைஃப்பை படிக்கணும். பெரியவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நம்ம மைண்டு தான் ப்ளே பண்ணுது. இந்த ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துட்டதுனால நம்மளோட ஆன்மீக பயிற்சிகள் நின்று போயிடக்கூடாது, விடக்கூடாது. விடாமல் என்ன பண்ணணும், உறுதியாக அன்றைய காரியத்தை அன்றைக்கே முடிக்கணும். நாளைக்குன்னு தள்ளி வைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்குன்னு எடுத்து வைக்கிறது இருக்குதுலே ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். அந்த வழக்கத்துலேருந்து வெளியே வரணும். இன்றைக்கி வேலை எந்நேரமாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் 24 ஹவர்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு 30 ஹவர்ஸ்லாம் கிடையாது, 24 தான் எல்லாருக்குமே. இப்போ நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு சில கடமைகள் இருக்கும் இல்லையா, இதை சேர்த்து வச்சுக்கிட்டே போனோம்னா அதை செய்ய முடியாமல் போயிடும். இன்றைய வேலையை இன்றைக்கே செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஆன்மீக பயிற்சிகள். தனியாக வேத உபநிஷதம் மட்டும் படித்தா பார்த்தாது, இது நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸுக்கு லீவே கிடையாது. தீபாவளி, பொங்கல் அப்படின்னா கவர்மெண்ட்டில் லீவ் விடுவாங்க. அப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸுக்கு லீவ் விடலாமன்னா லீவு கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, இதுவும் திருமூல சொல்லதான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். வேறு யாரும் இல்லை கெட்டு போகிறதுக்கு. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பிறகு தன்னையே அர்ச்சித்திருக்க தான் இருக்கின்றான். எவ்வளோ அழகா அனுபவபூர்வமாக சொல்கிறார் பாருங்க. தன்னை முழுவதுமாக உணர்ந்தவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தாங்களே துன்பப்படுகிறார்கள். துன்பத்துக்கு காரணம் என்ன, நம்மளை யாருன்னு தெரியாதனால தான் துன்பப்படுகிறோம் அப்படிங்கிறார். தன்னை முழுவதும் அறியும் அறிவு இறைவனாலே வாய்க்கும் என்பதை அறிந்த பிறகு, அதாவது தன்னை அறியும் அறிவை அறிந்த பிறகு தன்னையே பிறர் வழிபட தகுந்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இப்போ சாதாரண ஜீவன் ஜீவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜீவன் சிவமாக மாறணும்.
சிவன் வந்து மாறுறது என்ன, புதுசாக யாராவது மாற்றி வைக்கிறாங்களா? அந்த ஜீவன்கிறது காணாமல் போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு, அந்த குடம் உடஞ்சி போயிடுச்சு. அப்போ இருக்கிறது எதுவோ அது இருக்குது அப்படிங்கிறதா அந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறது. சில நேரங்கள் நம்ம நினைப்போம், எனக்கு யாருமே இல்லை, கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. நமக்கு தேவையான அத்தனை வலிமையும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். மற்றவங்க சில நேரங்களில் நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு பலவீனப்படுத்தக்கூடாது. நம்மளை புகழ்ந்து பேசிட்டாங்களா அது நம்மளை வந்து ரொம்ப உச்சத்தில் போய் வச்சிடக்கூடாது. நம்மளை கொஞ்சம் குறைச்சி பேசிட்டாங்களா அது நம்ம ரொம்ப டவுன் ஆக்கிடவும் கூடாது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய புகழ்மொழியோ இகழ்மொழியோ நம்மளை பாதிக்கக்கூடாது. இது ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம கருத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு ராஜா இருந்தார். அது வந்து நல்ல ஒரு குளிர்காலம். இந்த ராஜா என்ன பண்ணார், நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நகர்வலம் போகிறார். ராஜா மாதிரி போகலை. எப்படி போனார்? மாறு வேஷத்தில் போவார். சாதாரண மனுஷன் மாதிரி போவார். அப்போ தான் உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். போயிட்டுருக்கார். போகிற வழியில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு பிச்சைக்காரன். அவன் உடம்புல துணியே கிடையாது, கோப்பினம் தான் கட்டியிருக்கான். வேறு அவங்க உடம்புல எந்த துணியும் கிடையாது. கடும் குளிர். இந்த ராஜா என்ன பண்ணுறார், 5-6 கோட்டு போட்டிருக்காரு. அதுக்கு மேலே 2-3 கம்பளியை போர்த்திக்கிட்டு போகிறாரு. எதுக்கு? நகர்வலம் போகும்பொழுது. அவன் உடம்புல ஒரு துணியும் கிடையாது. அந்த அமைதியாக உட்காந்துருக்கிறான், வழியில் மரத்தடியில் உட்காந்துருக்கிறான். இதை கவனிக்கிறார் இந்த ராஜா. யார் இது? என்னுடைய ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, யார் இவன் வந்து ஒரு துணியே இல்லாமல் இருக்கான் இவ்வளோ கடினமான குளிர்காலத்தில் அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு கேட்குறாரு. உன்னால் எப்படி இவ்வளவு கடும் குளிரில் உன்னால் எப்படி இருக்க முடியுது, துணி இல்லாமல் இருக்க முடியுது? அப்போ அவன் சொன்னான், நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தாங்க இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பிறந்ததுலேருந்தே நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், பிக்ஷை எடுத்து சாப்பிட்றேன், எனக்கு வந்து இது பழக்கமாக போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவர் சொன்னார், என்னோடய ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதனால் நான் உனக்கு 2 கம்பளி கொண்டாந்து தர்றேன். இப்போவே நான் வந்து அரண்மனைக்கு போய் 2 கம்பளி கொண்டாந்து கொடுத்துட்றேன். அந்த கம்பளியை நல்லா போர்த்திக்கோ, அப்போ தெரியும் அந்த சுகம்னா என்னென்னு உனக்கு தெரியும். நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்லையா, அந்த சுகம்னா உனக்கு என்னென்ன அப்போ தெரியும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். எதுக்கு போனார்? கம்பளி எடுத்து வர போனார். ராஜா போனார். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வேறு வேலை வந்துருச்சு. அங்கே 1008 பிரச்சனை இருக்கும் இல்லையா. அங்கே போனதுக்கப்புறமா வேறு ஏதோ அரசு அலுவலக காரியங்கள் வருது. கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. என்ன கொடுக்கணுங்கிறது மறந்து போச்சு, கம்பளி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறத மறந்து போச்சு. அந்த அலுவல் வேலைகள்லாம் பார்க்குறாரு. அன்றைக்கி பூரா மறந்து போச்சு. அடுத்த நாள் ஞாபகம் வருது, அச்சோ நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தோமே, அதை வந்து நிறைவேற்றாமல் விட்டுட்டோமே சொல்லிவிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு 2 கம்பளி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றார். வந்து பார்க்குறார், அங்கே காட்சியே வேறு மாதிரி இருக்குது. அவன் வந்து இறந்து போய் கிடக்கிறான். யார்? அந்த பிச்சைக்காரன். யார் ஒருத்தன் வந்து தைரியமாக சொன்னானோ, எனக்கு இதெல்லாம் பழக்கமானதுன்னு சொன்னானோ, அவன் இறந்து கிடக்கிறான். அங்கே ஒரு கடிதம் இருக்குது. இந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறார். நான் பிறந்த நாள்லேருந்து இந்த இடத்துல தான் இருக்கேன். எனக்கு இந்த குளிரில் வந்து எனக்கு வந்து பழகி போன விஷயம். நான் ஒரு நாள் வந்து உடை போட்டுக்கணும், இந்த உடம்பை அலங்கரிச்சுக்கணும் நான் ஒரு நாள் நினைக்கல. அதனால எனக்கு இது பழகி போச்சு. ஆனால் நேற்று நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, உனக்கு நான் கம்பளி தர்றேன், அது சுகமாக இருக்கும்னு எனக்கு சொன்னீங்க. அந்த நிமிஷத்துலேருந்து நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த கம்பளி எனக்கு கிடைக்கணும், அந்த கம்பளி எனக்கு கிடைக்கணும், அதை பற்றின சிந்தனையிலே இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு கம்பளி கொண்டு வந்து கொடுக்கல. அதனால் என்னாச்சு, என்னுடைய மனசு அந்த தைரியமெல்லாம் போச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கடுங்குளியில் கூட எனக்கு ஒரு பொருளாக இல்லை. ஆனால் இப்போ என்னாச்சு, அந்த தைரியமெல்லாம் போச்சு. நீங்கள் எப்போ எனக்கு கம்பளி கொடுப்பீங்க, அந்த சுகத்தை அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏங்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால் என்னாச்சு, என்னால் இந்த குளிரை தாங்க முடியலை. அதே ஆள் தான், அதே குளிர் தான். சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சொல் ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுப்பா. அதனால் என்னாச்சு, என்னால் குளிர் தாங்க முடியலை, நீங்கள் கம்பளி கொண்டு வருவீங்கன்னு காத்திருந்தேன். நீங்கள் அந்த கம்பளி கொண்டு வரும் பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான்.
அப்போ ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்ப்போம். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திப்போம். அதனால் அது எதுவுமே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம சில பேர் புகழ்ந்து பேசிடலாம், சில பேர் நம்ம குறைகளை கண்டுபிடிச்சி குறைகளை சொல்லுவார்கள். உண்மையிலேயே நம்மக்கிட்ட குறை இருக்குதா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட இல்லாத நம்ம உயர்த்தி பேசுகிறாங்களா அதை பற்றி நமக்கு ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம உண்மையிலேயே நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. அப்போ ஞானம் என்பது வெளியிலிருந்து வரவில்லை, வரவும் வராது. ஞானம் என்பது நமக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், ஏகாந்தே சுகமாசியதாம், தனிமையில் அமைதியாக அமர்ந்து என்ன பண்ணணும், பரதரே சேத்த சமாதியதாம், தனிமையில் அமர்ந்து என்ன பண்ணணும், பகவானை சிந்தனை பண்ணணும் அப்படின்னு. பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம், உன்னனியே பரம்பொருள் என்று உணரணும். நீதான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத வாழ்க்கையில் உணரணும். அடுத்தது என்ன பண்ணுறாரு, ஜெகத் இதம் தத் பாதித்தம் திருஷ்யதாம், இந்த உலகம் முழுவதும் அதே பரம்பொருள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிராகர்ம பிரவிலாப்பியதாம், நம்முடைய சஞ்சித கர்மம், நம்முடைய முன்வினைகளை என்ன பண்ணணும், ஞானத்தினால, எந்த ஞானம், ஹூ ஆம் ஐ, அந்த ஞானத்தினால அந்த கர்மங்களெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு இந்த கதையை சொல்கிறாங்க. ஒரு குருகுலம் இருந்துச்சு. அங்கே மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் போய் கேட்டான், குருநாதர்கிட்ட கேட்டான், சுவாமி அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானா அல்லது வேறு வேறையா? கேள்வி என்னது, அறிவும் ஞானமும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா, இது கேள்வி. குருநாதர் என்ன பண்ணார், கொஞ்சம் 5 நிமிஷம் இரு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார், ரூமுக்குள்ளே போனார். பசும்பால் அப்போ தான் வந்துச்சு. பசும்பால் நல்லா காய்ச்சினார், இனிப்பு போட்டார். அதில் என்னெல்லாம் ஏலக்காயெல்லாம் போடணுமோ போட்டு சுத்தமாக பாலை காய்ச்சி எடுத்து 3 டம்ளர் எடுத்துக்கிட்டார். ஒரு தங்க டம்ளர், அதில் பால் ஊற்றினார், க்ளோஸ் பண்ணிட்டார். இன்னொரு வெள்ளி டம்ளர் எடுத்தார், அதுலேயும் அதே பாலை ஊற்றினார், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டார். 3ஆவது டம்ளர் வெண்கல டம்ளர், அதுலேயும் அதே பாலை ஊற்றினார், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டார். 3 டம்ளர்லேயும் பால் ஊற்றி வச்சுட்டு வெளியில் வந்தார். வந்துட்டு ஒருத்தனை கூப்பிட்டார், நீ உள்ளே போயிட்டு உள்ளே பால் வச்சுருக்கேன், போய் குடிச்சிட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம், இந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம், உனக்கு அறிவை பற்றி பேசுவோம், ஞானத்தை பற்றி பேசுவோம், முதல்ல போய் நல்லா திருப்தியாக பால் குடிச்சிட்டு வா அப்படின்னார். உள்ளே போனான், ஒருத்தன் போனான், போய் பார்க்குறான் 3 டம்ளர் இருக்குது. ஒன்று என்னது, தங்கம், வெள்ளி, வெண்கலம், 3 டம்ளர் இருக்குது. இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டு, தங்கம். சுவாமி இது கூட எங்களுக்கு தெரியாது, தங்க டம்ளர். தேடி போய் முதல்ல தங்க டம்ளர் எடுத்தான். அதில் நல்ல பால், சுவையான பால் இருந்துச்சு, குடித்தான். ரொம்ப பரம சந்தோஷம், அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளியில் வந்தான். வரும்பொழுது நான் உள்ளே போனேன், தங்க டம்ளர் இருந்துச்சு, அதில் நிறைய பால் இருந்துச்சு, குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா. பரவாயில்ல. அடுத்த ஒருத்தனை கூப்பிட்டார், நீ உள்ளே போயிட்டு நீ போய் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வா. அவன் உள்ளே போனான். 3 டம்ளரில் 1 டம்ளர் காலி ஆயிடுச்சு. என்னது, தங்க டம்ளர் காலி ஆயிடுச்சு. அச்சோ. அடுத்து என்னது பார்க்குறான், 2 இருக்குது, வெள்ளி இருக்குது, வெண்கலம் இருக்குது. சரி, வெள்ளி டம்ளர் நம்ம குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி டம்ளரில் பால் குடித்தான். அவனளவுக்கு இவனுக்கு சந்தோஷம் கிடையாது, இருந்தாலும் ஓகே திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெளியில் வர்றான். 3ஆவது ஒருத்தன் கூப்பிட்டாரு, நீயும் போய் உள்ளே போயிட்டு பால் இருக்குது குடிச்சிட்டு வாங்க. உள்ளே போனான். உள்ளே போனோடனே அவனுக்கு சந்தோஷமெல்லாம் காணாமல் போயிடுச்சு. உள்ளே போனவனுக்கு சந்தோஷமே காணாமல் போயிடுச்சு. ஏன், தங்க டம்ளர் காலியாக இருக்குது, வெள்ளி டம்ளர் காலியாக இருக்குது. என் நேரமே இப்படித்தான், நான் எதை செஞ்சாலும் இப்படித்தான் ஆகுது. 3 பேர் இருந்தால் அவனுக்கு மட்டும் தங்க டம்ளரில் பால் கிடச்சிருச்சு, இன்னொருத்தனுக்கு வெள்ளி டம்ளரில் பால் கிடச்சி, எனக்கு வெண்கலம் தான் கிடைக்கணுமா அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறான். தன்னை பற்றி ரொம்ப சலிச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் அது என்னமோ ஒரு விஷத்தை குடிக்கிற மாதிரி இந்த பாலை குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே மூஞ்சி தொங்கு போட்டு வெளியில் வர்றான்.
குருநாதர் பார்க்குறார். பார்த்துட்டு 3 பேர் உள்ளே போனீங்களா? ஆமாம் போனோம். என்ன செஞ்சீங்க? பால்லாம் குடிச்சிட்டு வந்தோம். நீ என்ன பண்ண? தங்க டம்ளரில் பால் குடித்தேன். நீ என்ன பண்ண? வெள்ளி டம்ளரில் பால் குடித்தேன். நீ என்ன பண்ண? எனக்கு வெண்கலம் தான் கிடச்சது போங்க அப்படின்னா வேண்டாம் வெறுப்பா சொல்கிறான். இப்போ குருநாதர் சொன்னார், உங்கள் அந்த 3 டம்ளர்லையும் பால் காய்ச்சி வச்சது நான் தான். சுத்தமான பசும்பால், அதில் ஒரே அளவு தான் இனிப்பு போட்டிருக்கேன், ஒரே சுவை உள்ளதான் அந்த பால். ஆனால் நீங்கள் 3 பேரும் ஒரே அந்த பாலை தான் குடிச்சிருக்கிறீங்க. 3 பேரோட முகத்துலேயும் 3 விதமான எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறத பார்க்குறோம். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், இன்னொருத்தன் பாதி சந்தோஷம், இன்னொருத்தனுக்கு சந்தோஷமே இழந்துட்டான். முன்னாடி இருந்த சந்தோஷம் போச்சு அவனுக்கு. எது உங்களை சந்தோஷமாக்குது? எது அறிவு அப்படின்னா, நீ பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அது அறிவு. அது தங்கமா வெள்ளியா வெண்கலமான பாத்திரத்தை பார்க்குறில்ல, அதுக்கு பேர் தான் அறிவு. ஞானம்னா என்னது? பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை பார்க்குறது. பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் அது என்னது? பால். அந்த பாலை நான் குடித்தேன்னா என் உடம்புக்கு சக்தி கிடைக்கும், அது என்னுடைய வளர்ச்சிக்கு உதவும், அப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இப்போ நீ அறிவு வேணுமா ஞானம் வேணுமான்னு கேட்டார். அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் பாத்திரத்தை பார்க்கறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. பாத்திரத்தை பார்க்குறோம், இது மற்றவங்கள கூட கம்பேர் பண்ணுறோம் நம்ம லைஃப்பை. அவர் நல்லா இருக்கார், இவர் நல்லா இருக்கார், அப்போ கம்பேர் பண்ணுறதுலேருந்து வெளியே வரணும். பாத்திரத்தை பார்க்காம பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை பார்க்கணும். உடம்பை பார்க்கக்கூடாது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை பார்க்கணும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் தத் ஜெகதித்தம் தத் பாதித்தம் திருஷ்யத்தாம் அப்படின்னா எல்லாரையும் பரம்பொருளாக பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானம் வெளியிலேருந்து வராது, நமக்குள்ளே இருக்கிறது தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருத்தர் என்ன பண்ணால் இமயமலைக்கு போயிட்டான். இமயமலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கஷ்டமான ஒரு டாஸ்க். அது ரொம்ப கடினமாக, ரொம்ப பல நாள் பயிற்சி பண்ண, அதுக்காக ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்குது, கோர்ஸ் எல்லாம் முடிக்கணும். அது கஷ்டப்பட்டு இமயமலையில் போய் மேலே ஏறி ரொம்ப சாதிச்சுட்டு கீழே இறங்கி வந்தான். ஒருத்தர் போய் பத்திரிக்கையாளர் போய் கேட்டார், மைக்கை நீட்டி கேட்டார், இந்த இமயமலை போய் ஏறி வந்துட்டிங்களே என்ன சாதிச்சிங்க, என்னத்தை கண்டிங்கன்னு கேள்வி கேட்டார். என்னத்தை சாதிச்சிங்க அப்படின்னு. இப்போ அவன் சொன்னால், மனிதன் மலை சிகரத்தை கைப்பற்றுவதை விட தன்னைத்தானே உணர்வது முக்கியம் என்பதை நான் கண்டுகொண்டேன். இமயமலைக்கு ஏறி போய் அந்த மலை சிகரத்தை கைப்பற்றுறதை விட என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதை கற்றுக்கிறதுக்கு நான் எவரெஸ்ட் வரைக்கும் ஏற வேண்டியிருந்துச்சு. இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நான் கடினமான எவரெஸ்ட் பயணத்தை நான் மேற்கொண்டு அதுக்கப்புறம் இதை நான் கற்றுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார். எப்படியோ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அடைவது அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கார். அந்த இறைவனை நமக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக பயிற்சிகள் பண்ணணும், சாஸ்திரம் படிக்கணும், குருநாதருடைய அனுகிரகம் வேணும். அது எல்லாமே நமக்கு எல்லா காலத்துலையும் இருக்கிறது. 3வது ஒன்று இருக்குது, அது நம்முடைய மனம் ஒத்துழைக்கணும். அந்த மனசு ப்ளே பண்ணும் பொழுது நம்ம சரியான அலர்ட்னஸோடு இருந்து விழிப்போடு இருந்து மனதுக்கு சரியான பயிற்சியை கொடுத்து, நீ மனமே நீ எப்பொழுதும் இறைவனில் லயமாக இரு அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.